السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் நம் இரண்டும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே அச்சுகப்பி செய்யாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், இமாம்கள் மீதும், நல்லடியார்கள் மீதும், இன்னும் குறிப்பாக இந்த அவையிலே சபையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையோடு எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, தாய்மார்களே, நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இஸ்லாமிய பார்வையில் சிரிப்பும் அழுகையும் என்கின்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரித்தான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளிலேயே மிகவும் சிறந்த ஒரு அருட்கொடையாக இந்த சிரிப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே சிரித்து தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இனம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மனித இனமாக மட்டும்தான் இருக்கிறது. அப்படி மனித இனத்தினால் மட்டும்தான் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை சிரித்து வெளிப்படுத்த முடியும். அன்பிற்குரித்தான உறவுகளே, இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் என்பதாக. அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதாக சொல்லுவாங்க. இன்றைக்கு இது அதாவது நாம் சிரிப்பதின் மூலமாக பல நோய்களுக்கு அது மருந்தாக அமைகிறது. சிரித்து வாழ்வதினால், நாம் சிரிப்பதினால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசடுகள், கவலைகள், துன்பங்கள் அதிலிருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து போக்கப்படுகிறது. இறுகிய உள்ளத்தை மென்மையான உள்ளமாக நாம் சிரிக்கக்கூடிய அந்த காரணத்தினால் மாற்றுகிறது. இன்னும் சொல்ல போனால், நமக்கு அதாவது யாருக்கெல்லாம் சுகர் நோய் இருக்கிறதோ அந்த சுகர் நோய் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு இந்த சிரிப்பு ஒரு காரணமாக இருக்குது. ஒரு ஆய்வில் பண்ணுறாங்க, ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. ஒரு ஆய்வில் சுகர் பேஷண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. பிரித்து ஒரு பிரிவுக்கு திகிலான கதைகள், அதாவது பயங்கரமான சம்பவங்களை மட்டும் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அதாவது அப்படியே சொல்லி அவர்களின் கடைசியில் அவர்களுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய சுகர் லெவல் அதிகமாக கூடியிருக்குது. இன்னொரு பிரிவு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சிரிப்பு கதையாகவே சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சிரிக்க வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படியே சிரித்த அவர்களுக்கு இறுதியிலே அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த சுகர், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுகர் கண்ட்ரோலாக இருந்தது என்பதாக ஆய்விலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரித்தான உறவுகளை, இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய பார்வையில் தான். உலகத்தினுடைய பார்வையில் தான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள், கஷ்டங்கள் நீக்கப்படும். நம்முடைய சுகர் என்னது நல்ல முறையில் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறதுலாம் என்னது உலகத்தினுடைய பார்வையில். லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் என்பதுன்னு சொல்கிறதெல்லாம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதான் சொல்கிறதெல்லாம் என்னது உலகத்தினுடைய பார்வையில் தான். இஸ்லாத்தினுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது சிரிக்கும் தன்மையையும் அழுகும் தன்மையையும் அல்லாஹ் தஆலாவே நமக்கு என்ன பண்ணியிருக்கிறான், ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் பொதுமறையிலே 53வது அத்தியாயத்தினுடைய 43வது வசனத்தில் சொல்லுகிறான், வன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, நாமே அவனை சிரிக்கவும் வைக்கின்றோம், நாமே அவனை அழுகவும் வைக்கின்றோம் என்பதை என்ன பண்ணுறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அருட்கொடைகளிலே மிகவும் சிறந்த அருட்கொடையாக என்ன இருக்குது, சிரிப்பு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பிற்குரித்தான உறவுகளே, நாளை அந்த மறுமை நாளிலே, நாளை அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே மிகவும் கடுமையான அந்த நேரத்திலே, கடுமையான அந்த சூழ்நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களை குறித்து சொல்லும் பொழுது நல்லடியார்களினுடைய அந்த முகங்கள் எந்த அளவு, அந்த நல்லடியார்களினுடைய முகங்கள் எந்த அளவுக்கு பிரகாசிக்கும், எந்த அளவுக்கு சிரித்தவர்களாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான். பாருங்கள், 80வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம், 38, 39வது வசனத்திலே சொல்லுகிறான், நாளை அந்த மறுமை நாளிலே அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே சில முகங்கள் பிரகாச
பிரகாசமானதாக இருக்கும். லாஹிகத்தும் முஸ்தபஷிரா, சிரித்தவையாகவும் சிரிக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி மிக்கதாகவும் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா யார் நல்லடியார்களாக இருக்கிறார்களோ, நன்மக்களாக யார் இருக்கிறார்களோ, சாலிஹீன்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையும் சரி அல்லாஹ் அவர்களை சிரிக்க வைக்கிறான். அந்த நல்லடியார்களுக்கு மட்டும் உள்ள சிறப்பு அது. அது மட்டுமல்ல அன்பிற்கு குறித்தான உறவுகளே, குர்ஆன் நமக்கு காட்டுகிறது. ஏனைய நமக்கு முன்னால் வந்த நபிமார்கள், நமக்கு முன்னால் இருந்த அந்த நல்லடியார்கள் நபிமார்கள் எல்லாம் சிரித்திருக்கிறார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு என்ன பண்ணுது, அத்தாட்சியை எடுத்து சொல்லுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை பார்க்கலாம். அவர்கள் ஒரு பாதையிலே, அதாவது போருக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே, அதாவது 27வது அத்தியாயத்தினுடைய 18-19 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள். ஹத்தா இதா அதவ் அலா வாதின் நம்ல் காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்ல் உதுகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். அதாவது அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய படைகளும் எறும்பிலான ஒரு பள்ளத்தாக்கை கடக்கும் பொழுது அந்த எறும்புகளில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு சொன்னதாம், காலத்தின் நம்ல், ஒரு எறும்பு சொன்னது, யா ஐயுஹன் நம்லு, ஓ எறும்புகளே, உதுகுலு மசாகினக்கும், நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய படைகளும் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே சென்று நுழைந்து விடுங்கள். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அறியாத நிலையிலே, அவர்களுக்கு தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும் என்பதாக அந்த எறும்பு சொன்னது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, இதை பார்த்து அது சொன்னதை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள், புன்முறுவல் விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படின்னா அன்பிற்குரித்தான உறவுகளே, சிரிப்பு என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான பண்பாக இருக்கிறது. சிரிப்பாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய பண்புகளிலே இயல்பான பண்பாக என்னது, இரண்டுமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்திலே பார்க்கலாம். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் சிரித்தும் இருக்கிறார்கள், தோழர்களோடு சிரித்து பேச்சு மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஹஜபதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்து அஸ்லம்து வலா ரஆனி இல்லா தஹிக். அதாவது நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து, யார் சொல்றார், ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றதிலிருந்து நான் சந்திக்கக்கூடிய, அதாவது நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதரை சந்திக்க அனுமதி கேட்டு செல்கிறேனோ, சந்திக்க அனுமதி கேட்டு அவர்களை சந்திக்க செல்கிறேனோ, அப்போதெல்லாம் என்னை சிரித்த முகத்துடனே தவிர அவர்கள் வேறு எப்பொழுதும் கண்டதில்லை என்பதாக யார் சொல்லுகிறா, ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்பனா அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்பொழுதுமே சிரிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. சிரிக்கக்கூடியவங்கன்னா என்னது, வாய் விட்டு ரொம்ப அல்டிமேட்டா சிரிப்பாங்களே அப்படி இல்லை, புன்முறுவல், தபஸ்ஸும், அதாவது பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து சும்மா லைட்டா ஒரு புன்முறுவல் எழுதுகிறோம்ல, அப்படி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தாலும் எப்பொழுதுமே யாரை பார்த்தாலும் சிரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன் அப்படி சிரிக்கிறது என்னது, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நீங்கள் எந்த ஒரு நன்மையும் என்ன பண்ணாதீங்க, இலகுவா அற்பமாக கருதாதீங்க. அது உங்களுடைய சகோதரனை பார்த்து சிரிக்கக்கூடிய அமலாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதா என்ன பண்றாங்க, அண்ணன் பெருமானார் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா நம்முடைய சகோதரனை பார்த்து சிரிப்பது என்னது, நமக்கு சதகாவாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுகிறார்கள். அவர்களே, அதாவது யார் சொல்றா அப்படின்னு சொன்னா, ஜாபீர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு எங்களை பார்த்து அமர்ந்திருப்பார்கள். அப்படி அமர்ந்திருந்து அவர்கள், அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நேரம் வரை அந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டார்கள். எந்த இடத்திலே தொழுதார்களோ அதை விட்டு எங்களை பார்க்க திரும்பி அமர்வார்கள். சூரியன் எப்பொழுது உதிக்கிறதோ அப்பொழுதுதான் எங்களை விட்டு அவர்கள் எந்திரிப்பார்கள். அந்த நேரத்திலே சில சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், தாங்கள் அறியாமை காலத்தில் இருப்பாங்களே, அறியாமை காலத்தில் இருந்தாங்களே, அதனுடைய சம்பவங்கள் எல்லாம் பார்த்து பேசி என்ன பண்ணுவாங்க, சிரித்து கொண்டிருப்பார்கள். அதை பார்த்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அறியாமை காலையில் செஞ்சிருப்பாங்களே, அறியாமை காலத்தில் அவர்கள் செய்த அந்த விஷயங்களை குறித்து பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு இருக்கும் பொழுது அண்ணலம் பெருமானார் அவர்களை பார்த்து அவர்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக, புன்முறுவல் விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரித்தான உறவுகளே, எந்த அளவிற்கு சிரிக்கிறோமோ, சிரிப்பு என்பது நம்ம எல்லை கடந்து போய்விடக்கூடாது. ஒரு அளவுக்கு தான், அளவுக்கு
அளவுக்கு மீறிய சிரிப்பு என்னது, நம்மை தேவையில்லாத ஒரு விஷயத்திலே கொண்டு போய் விட்டு வரும். அதற்கு என்ன அதற்குரிய இந்த விஷயம் என்ன, அளவுக்கு மீறி சிரிச்சா எப்படி நம்முடைய சூழ்நிலை ஏற்படும், நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் என்ன பண்ணுறாங்க அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சிரிப்பது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை கிடையாது, நாம் அழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலே அழுக வேண்டும், தொட்டதுக்கெல்லாம் அழுவாங்களே அப்படி கிடையாது. மார்க்கத்தினுடைய விஷயங்களை, நாளை மறுமையினுடைய விஷயத்தை நினைத்து, நாளை மறுமையினுடைய அந்த நாளைக்கு நான் மரணமாறே போகிறேன் என்கின்ற அந்த சிந்தனைகளை கொண்டு வந்து தொழுகுகின்ற பொழுது, அல்லாஹ்வினுடைய வசனங்கள், வேத வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது அந்த சிந்தனைகளிலே நாம் அழுகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தான உறவுகளே, அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சிரிப்பை ஒன்றும் தடை செய்யவில்லை. எப்படிப்பட்ட சிரிப்பு, அளவுக்கு மீறி சிரிக்கக்கூடிய சிரிப்பை தவிர வேறு எந்த சிரிப்பை என்ன பண்ணல அண்ணன் பெருமானார் நமக்கு தடை செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஒரு முறை அதாவது ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வராங்க. இது ஒரு பெரிய சம்பவம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வெளியில் வரும்பொழுது நான் ஒரு முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாம அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அண்ணன் பெருமானா சொர்க்கத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அது அப்படியே கண்கூடாக பார்ப்பதை போன்று நமக்கு தோன்றுகிறது. அண்ணன் பெருமானா நரகத்தை பற்றி சொல்லுகிறார்கள். அதை நம்முடைய கண்கூடாக பார்ப்பதை போன்று நமக்கு தெரிந்து நம்முடைய உள்ளத்திலே ஈமான் அதிகரிக்கிறது. அந்த நேரத்தில் ஈமானுடைய உறுதியிலே இருக்கிறோம். ஆனால் அந்த சபையை விட்டு நம்முடைய வீட்டுக்கு வந்து விட்டோம் என்றால், அந்த குழந்தைகளுடனும் மனைவியுடனும் விளையாடும் பொழுது அந்த மறதி, அதாவது நாளை அந்த மறுமையினுடைய சிந்தனை, அந்த மன்னரையினுடைய சிந்தனை மறந்து விடுகிறது என்பதாக எண்ணி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்பதாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டும் என்னுடைய சூழ்நிலையும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதாக இருவருமாக அண்ணன் பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், என்னிடத்திலே இருப்பதை போன்று நீங்கள் எல்லா நேரத்திலும் இருந்தீர்கள் என்றால் மலக்குமார்கள் நீங்கள் செல்லக்கூடிய பாதைகளிலும் நீங்கள் உறங்கக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு கை கொடுப்பதற்கு ஆவலாக வந்து நின்று விடுவார்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். யா ஹன்ஸலாவே, நீ சிறிது நேரம் மார்க்க விஷயங்களிலே கவனமாக இரு, சிறிது நேரம் உன்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாகவும் இரு, சிரித்து மகிழ்ந்தும் இரு என்பதாக என்ன பண்றாங்க அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படின்னா சிரிப்பதிலே தடை கிடையாது, சிரித்துக் கொள்ளலாம். அன்பிற்கு குறித்தான உறவுகளே, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தோழர் வராரு, அல்லாஹ்வினுடைய தூதரே, என்னைய நீங்க இந்த ஒட்டகத்து மேலே ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒட்டகத்துக்கு மேலே என்னை ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் உன்னை ஒட்டக குட்டியின் மேலே ஏற்றி விடுறேன் அப்படின்னு என்ன பண்றாரு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவர் சொல்றார், அந்த மனிதர், என்ன யா ரசூலுல்லாஹ், எப்படி யா ரசூலுல்லாஹ் ஒட்டக குட்டியில் என்னால் பயணிக்க முடியும் அப்படிங்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா ஒட்டகங்களும் அதனுடைய தாயினுடைய குட்டி தானே என்பதா என்ன பண்றாங்க அண்ணன் பெருமானார் நகைச்சுவை செய்யக்கூடியவர்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இன்னும் இதை விட இன்னொரு நகைச்சுவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலேயே அதிகமாக நகைச்சுவை செய்யக்கூடியவராக, நகைச்சுவை நாயகராக என்ன பண்ணியிருக்கிறாரு, திகழ்ந்திருக்கிறார். இவர் ஒரு முறை என்ன பண்ணுறாரு, அண்ணன் பெருமானாருக்கு ஏதாவது ஒரு அதிக அன்பளிப்பு கொடுக்கணும்னு இவருக்கு ஒரு ஆசையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கடைக்கு போகிறார். கடைக்கு போய் பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்துடுறார். ஈத்தம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொடுக்குறாரு, அதிகாக கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அந்த பேரிச்சம்பழ கடை ஓனர் என்ன பண்ணுறாரு, பின்னாடியே வந்துட்டு என்ன பண்ணி பாட்டுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறாரு, அவர் அந்த சஹாபி சொல்கிறார், அண்ணன் பெருமானார் அவர்களே, உங்களுக்கு நான் பேரிச்சம்பழம் அதிகாக கொடுக்கணும் தான் நினச்சேன், ஆனால் அதில் கொடுப்பதற்கு காசு இல்லை, நீங்கள் காசை கொடுத்துருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட செய்யக்கூடியவராக இருந்தார். இதெல்லாம் என்னது, அன்றைய காலத்தில் நடந்த சிரிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. சிரிப்பு மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்தான உறவுகளே. ஆக நம்முடைய சிரிப்பிலே, அதாவது மார்க்கத்திற்கு ஏற்ப மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருந்தது என்றால் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் சிரிப்பு அதிகமாக போய்விட்டது என்றால் நம்முடைய உள்ளத்தை அது சாகடித்துவிடும். நம்முடைய உள்ளத்தை என்ன பண்ணிடும், மரணிக்க வச்சிடும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 5 விதமான விடயங்களை ஏவுகிறார்கள், 5 விதமான விடயங்களை சொல்கிறார்கள். அதிலே கடைசி விடயமாக, நேரம் குறைவாக இருப்பதனால சொல்கிறேன், கடைசி விடயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ அதிகமாக சிரிக்காத, லா துஹ்சிருல் தஹ்க், நீ அதிகமாக சிரிக்க வேண்டாம். ஃபைன்ன கஸ்ரத்தல் தஹ்கி
சுமீத்துல் கல்பு. நீங்கள் அதிகமாக சிரிச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உள்ளங்கள் செத்துவிடும், மரணித்துவிடும் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அந்த மக்களிடத்தில் அண்ணலம் பெருமானார் சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த சகாபா பெருமக்களுக்கு. அந்த உரையை கேட்டு எல்லோரும் மக்களும் அந்த இடத்தில் இருந்த எல்லோ நபித்தோழர்களும் கண்ணை கலங்குகிறார்கள். அண்ணலம் பெருமானார் சொல்லுகிறார்கள், லவ் தஅலமூன மா அலமு லதஹிக்தும் கலீலா வலபகைதும் கஸீரா. நான் அறிந்ததை மட்டும் நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால், எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு தெரிந்தது என்றால் நீங்கள் குறைவாகவே சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்பதா அண்ணலம் பெருமானார் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடன் அந்த சகாபா பெருமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மூஞ்சியை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் என்பதாக நம்முடைய அதாவது ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அன்பில் குறித்தான உறவுகளே, அல்லாஹ்விற்காக வேண்டி அழுக வேண்டும். அல்லாஹ்வினுடைய அந்த அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வினுடைய அச்சம் நம்மிடத்திலே சொல்லி எடுத்து காட்டப்பட்டால் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி அழுக வேண்டும். அன்பில் குறித்தான உறவுகளே, யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பயத்திலே அழுகிறாரோ, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி அழுகிறாரோ, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய பயத்திலே அச்சத்தின் காரணத்தினால் அழுகிறாரோ, அவருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரண்டு விதமான கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. இரண்டு விதமான கண்களை நரகம் தொட்டுக்கூட பார்க்காது. ஐனானி லா தமஸ்ஸஹும் அன்னார். இரண்டு விதமான கண்களை நரகம் தீண்டாது. அதிலே ஒன்றாவது கண்ணு ஐனுன் பாத்தத் தக்லஹு ஃபீ சபீலில்லாஹ். முதலாவது கண் என்ன கண் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் சமயத்திலே அந்த சஹாபாக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த கண்கள் இரவு முழுக்க விழித்திருந்து அந்த சஹாபா பெருமக்களை பாதுகாத்ததோ அந்த கண்ணை நரகம் தீண்டவே தீண்டாது. வஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ். எவரொருவர் அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணத்தினால் அல்லாஹ்வின் மேல் இருக்கக்கூடிய பயத்தின் காரணத்தினால் அழுகிறாரோ அவருடைய கண்களையும் நரகம் தீண்டாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, அல்லாஹ்வை பற்றி நம்ம இடத்தில் நினைவு கூறப்பட்டால், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ் தஆலா அருமையாக சொல்லி காட்டுகிறான், முஃமின்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், அவர்களிடத்திலே அல்லாஹ்வை பற்றி நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கக்கூடியதாக இருக்கும். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அவர்களிடத்திலே வசனங்கள் வேத வாக்கு சொல்லி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பில் குறித்தான உறவுகளே, அந்த சஹாபா மக்கள், அந்த சஹாபா பெருமக்களிடத்திலே இந்த வேத வசனங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுடைய வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டு விட்டால் ஹர்ரு சுஜ்ஜதவ் வபக்கியா, அழுதவர்களாக ஹர்ரு சுஜ்ஜதவ் வபக்கியா, அழுதவர்களாக அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பில் குறித்தான உறவுகளே, நாம் அழுகையும் சிரிப்பும் இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதுதான். சிரிப்பாக இருந்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டு அளவு கடந்து போய்விடாமல் எப்படி நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போன்று சிரிக்க வேண்டும். ஆனால் அழுகை என்பது அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணத்தினால், அல்லாஹ்வினுடைய அச்சத்தின் காரணத்தினால் நமக்கு ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டது என்றால் நமக்கு அதாவது நாளை அந்த நரகத்தில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் என்பதை விளங்க வேண்டும். இந்த சஹாபா பெருமக்களிடத்திலே வசனங்கள் ஓதப்பட்டது என்றால் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் எல்லாம் நம்மை விட உயர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே கண்ணியவான்களாக மாறினார்கள். என்பது குறித்தான உறவுகளே, ஆக அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்டோமோ அதை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸினை தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மஇந்தி வ இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.